சாட்டர்டே மார்னிங் காலையில் எந்திரிச்சதுமே சாமி கும்பிட்டு விளக்கேற்றியாச்சு. சாமி கும்பிட்டா தான் அன்றைக்கி நாள் வந்து ரொம்ப திருப்தியாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கிளாஸில் வந்து பால் ஆற்றி வந்து குடித்தாச்சு. வீட்டில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அந்த மணி பிளான்ட்டு பார்த்திங்கன்னா வாசல் முன்னாடி தோரணம் மாதிரி அழகாக ஆர்ச் மாதிரி போட்டிருந்தேன். ஒரு சிலர் பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் வாசல் முன்னாடி கொடியதெல்லாம் படர விடக்கூடாது, வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து பிளான்ட்டு வந்து மணி பிளான்ட் வந்து ஒரு சின்ன வந்து பாட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இன்றைக்கி வந்து மெனு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெனு தான். அதாவது மார்னிங் வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் எப்போ கிச்சனில் போனாலும் பார்த்திங்கன்னா காக்கா வந்து எனக்காக வந்து வெயிட் பண்ணும். அதுக்கு எப்படா சாப்பாடு வைப்பாங்க அப்படின்னு பார்க்கும். ஸோ நான் வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே என்ன செய்கிறோமோ அதை வந்து கொஞ்சமாக வந்து காக்காவுக்கு வந்து வச்சுருவேன். அதுவும் வந்து அழகாக வந்து நான் பக்கத்தில் இருந்தால் கூட வந்து அழகாக வந்து சாப்பிட்டு போயிடும். ஆர்ஓவில் தண்ணி இல்லை, ஸோ அதனால் ஆர்ஓவில் தண்ணி போட்டு ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியாக ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னுட்டு நம்ம பேரிச்சம்பழம், ட்ரை கிரேப்ஸ், அதுக்கப்புறம் அத்திப்பழம் போட்டு ஒரு ஜூஸ் குடித்தாச்சு. துணி வேலை வேறு இருந்துச்சு, அதனால் துணியை துவைச்சாச்சு. அப்புறம் மிளகா பொடி அரைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ மிளகா பொடியும் அரைச்சாச்சு.